ஓகே. ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்னைக்கு வயநாடுக்கு போக போகிறோம். சென்னை டு வயநாடு எப்படி இருக்கு போகிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சுக்கோங்க. ஸோ ஹாய் மச்சா, ஹாய் டூட், ஹாய் அக்கா, அக்கா இல்லை சாரி பையன் இவன். ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம். நம்ம பையன் ரெடி ஆகிட்டுறான் போல். அடுத்ததா நம்ம டீம் மெயின் ஆள் உள்ள உட்காந்துருக்கான், மிஸ்டர் சீரியல் மசூத். ஹாய் சொல்லு, முத்து கொடுக்குற பைத்தியம். ஸோ இந்த பெட்ரோல் பேங்க்கை பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி வந்து இருக்கோம். அப்புறம் அந்த நம்ம பையன் முத்துக்கண்ண முருகேசன் எப்போவுமே ஃபோனில் இருக்கான், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கான். ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஹாய் பாய். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் சூடான லெமன் சாப்பாடும் சிக்கன் 65 டிராவலிங் இதெல்லாம் சாப்பிடும்போது செம்மையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னோட சோகத்தில் உட்காந்துருக்கான். இவனை தூங்க வச்சு நாங்களும் கேவலமா தூங்கிட்டோம். இப்போ விடிகாலையில பண்டிஃபுல் ஃபாரஸ்டுக்குள்ள நாங்க என்டர் ஆயிட்டோம். இனிமேல் எல்லா சீனரிஸ் அல்டிமேட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான இந்த பச்சை பசியா இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே காலையிலேயே இந்த மான் குட்டியை பார்த்துட்டு மயில் குட்டியை பார்த்துட்டு அப்படியே இந்த ஃபாரஸ்ட்லயே இருந்துடலாம்னு சொல்லி தோணுது. பட் என்ன பண்றது, லீவு 2 நாள் தான் கொடுத்தாங்க. இங்க சில்லுன்னு காத்து இந்த ஊரை பார்த்து நாங்கள் ரசிச்சுட்டே போனோம். ஸோ இப்படிதான் டே 1 ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ நாங்கள் பல்லு தேய்ச்சிட்டு பக்கவா பிளான் பண்ணி கிளம்பிடுவோம். இப்போ நேரா பிரேக்ஃபாஸ்ட் டைம். அப்படியே ஒரு நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான்னு சொல்லி இந்த பூஜா ஹோட்டலுக்கு வந்துடணும். உத்தான் பாருங்க, ஒரு தோசை என் கை சேஸ்க்கு எம்மா பெரிய தோசை. அப்படியே அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே இந்த நேச்சரை ஃபீல் பண்ணி வாராய் வாழ்வி வாழவே ஓ அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது செம்ம டிராஃபிக் வந்துடுச்சு. என்னடா டிராஃபிக்னு பார்த்தா இந்த தீபாவளிக்கு நம்மள மாதிரி எல்லாரும் கிளம்பி வந்திருக்காங்க இங்கே. அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு குரங்க பார்த்தோம். குரங்கு இங்கே பாரு, இங்கே பாரு. குரங்கா? டேய் மனிஷு, இன்னும் நீ 1 hour இப்படி தான் இருப்ப, பாக்குறியா? இந்த டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கிராண்ட் மஸ்ஜித். இந்த இடம் பார்க்குறதுக்கே அப்படியே பிரமிப்பாக இருக்குங்க. டர்க்கிஷ் ஆர்கிடெக்சரில் ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்தோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்குது. இங்கே வந்தீங்கனாலே நம்ம மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுதுங்க. அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இங்கே வந்து தொழுதா அப்படியே நம்ம அப்படியே எழுந்து அல்லாஹ் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, மெஸ்மரைசிங்காக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாஸ்கை விசிட் பண்ணுங்கள், தொழுதுட்டு போங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாஸ்கோட பேஸ்மெண்ட்டில் வந்தீங்கன்னா எக்கச்சக்க கடை இருக்குங்க. ஒவ்வொரு கடையிலையும் வித்தியாசமான பொருள்களாக இருக்குது. நாங்கள் ஜென்ரலாக வந்து இந்த சென்னையிலையோ தமிழ்நாடுலேயோ பார்க்காத நிறைய ஐட்டம்லாம் இங்கே கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும், நீங்கள் புர்கா வாங்கணும், ஷால்ஸ் வாங்கணும் வீட்டுக்குன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம். ஸோ இங்கே நிற்கிறாரு, இவர் தான் வந்து எங்கள் பாய், கடைக்கார பாய். இங்கேயும் கடைக்குள்ளே வந்துட்டு கடைக்காரராகவே மாறிட்டார். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபனம் படத்துல வர்ற மாதிரி ஒரு பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஹே பிரபு, ஹே பிரபு, ஹே ஹரி ராம் கிருஷ்ண ஜகநாத பிரேமானந்தி பால்கோவா ஹுவா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீட்டன் ரெஸ்டாரண்ட். இங்கே ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். வயநாட்டில் எங்கே போனாலும் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம். உள்ள இருக்கிற ஆம்பியன்ஸ் டாப் மேட்சாக இருக்கும். உள்ள ஒன்று செதுக்கி வச்சிருக்காங்க. இது மட்டன் கால் சூப்பு. இது அல்டிமேட். அப்படியே இந்த குளிர் குளிச்சிங்கன்னா தொண்டைக்கு சுகமாக இருக்கு. ஸ்பைசியாகவும் நல்லா இருந்தது. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க இங்கே விசிட் பண்ணிங்கன்னா. அப்புறம் பரோட்டா கூட ஒரு சிக்கன் கிரேவி. அப்புறம் இந்த கோகோனட் ஃப்ரைட் பீஃப், இது அல்டிமேட். அதுக்கு மேலே இந்த சிக்கன் மந்தி, இது சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தது. இந்த குழம்போட இந்த நூல் பரோட்டா அல்டிமேட்டுங்க.
அப்புறம் கடைசியா இந்த ஹனி பொட்டாட்டோ